வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுவையான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு, எந்த வித கலப்படமும் இல்லாமல் சுத்தமான சுவையான ரசகுல்லா செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல்ல 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்தது 1/2 மூடி எலுமிச்சம்பழம், சர்க்கரை 1 கிலோ எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் போது உங்களுக்கு குங்குமப்பூ தேவைப்பட்டால் ஆப்ஷனல் தான். அடுத்த பாலில் ஒரு குண்டால் ஊற்றி மெதுவாக கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம எலுமிச்சம்பழத்தை ஒரு கப்பில் புழிஞ்சு வச்சுக்கலாம். அது கூட ஒரு 4 ஸ்பூனு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த பால் கொதிக்கிறக்குள்ளேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பால் இந்த மாதிரி கரண்டி போட்டு கலக்கி விட்டே இருங்க. கொதித்து கீழே போகாமல் பொங்கி போகாமல் இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பால் கொதிக்க ஆரம்பிக்கு. அப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க எலுமிச்சம்பழ சாறை உள்ளே ஊற்றுங்க. அதில் கொட்டையில்லாமல் பார்த்துங்க. எலுமிச்சம்பழத்தில் சாறில் கொட்டை இருந்ததுன்னா அதில் சிக்கிக்கி. அதனால் எலுமிச்சம்பழம் கொட்டை இல்லாமல் இந்த பால் ஊற்றி நல்லா காய விடுங்க. இப்போ கொதித்து வந்து பார்த்திங்கன்னா அதில் மேலே இருக்கிற பன்னீர் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போதும். அடுத்தது பன்னீர் திரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ நம்ம அந்த சூட்டோடவே ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்குங்க. நீங்கள் சீஸ் கிளாத் இருந்தாலும் அந்த வடிகட்டிக்கல. ஆனால் நான் வந்து வடிகட்டியில் வடிச்சுக்கிறேன். ஏன்னா உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி வடிச்சிட்டு ஓடுற பச்சை தண்ணியில் நம்ம கழுகணும். அதுக்கு வேண்டி நான் வடிகட்டிலே வடிச்சிட்டேன். இப்படி நல்லா அந்த சீஸை கழுகுங்க. ஏன்னா இதில் எலுமிச்சம்பழச்சாறு இருக்கிறனால கசக்கும். அதனால நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு அதில் தண்ணியை கொஞ்சமாக புழிஞ்சிக்குங்க. அதாவது ரொம்ப இறுக்கி புழிய வேண்டாம். அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சிக்குங்க. புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாவு தயார் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3/4 கிலோ சர்க்கரை போடுறேங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த பன்னீர் உருட்டி உள்ளே ஓடும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டி கொதித்து வேகிறதுக்கு இடம் அதிகமாக வேணும். அதனால தான் நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் பிளேட் போட்டு மூடிடுங்க. அதுக்கடுத்து இந்த பன்னீரை நல்லா பிசையணும். நீங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இது கூட மைதா மாவும் மில்க் பவுடரும் சேர்த்துவாங்க. அது வந்து கலப்படம். 2வது இது உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மற்ற கெமிக்கலும் சேர்த்துவாங்க. அதனால நம்ம கடையில் வாங்கி கொடுத்தா அது குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்காது. சில குழந்தைகளுக்கு வயிற்று வலி வர்றதுக்கும் கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக நீங்கள் இது ஈஸியான மெத்தடு, சீக்கிரமாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா பிசையணும். இது எந்த அளவுக்கு பிசையணும்னா, நம்ம கையில் ஒரு எண்ணெய் பசை தட்டுப்பாடு. அப்போ அந்த பன்னீர் எடுத்து உருட்டினிங்கன்னா உடஞ்சி போகாது. அதே மாதிரி அந்த பன்னீர்லேருந்து ஒரு மாதிரி எண்ணெய் பசை விட்டு வரும். அப்போ அது கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போது இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். எல்லாமே சின்ன சின்ன கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்குங்க. இதை வந்து கரெக்டாக ஒரு 7 உருண்டை இல்லைன்னா 8 உருண்டை கரெக்டான பதத்தில் பிரித்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 வரைக்கும் எனக்கு இது கிடச்சிது. இப்போ உருட்டி வச்சுட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த பாலையெல்லாம் உருட்டி எடுக்கணும். ஒரு சின்ன வீறு இல்லாமங்கூட நம்ம உருட்டும் போது இதை தான் கவனிக்கணும். ஓசலாக உருட்டி போட்டோம்னா அது உடஞ்சி தண்ணியில் கரைஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு எந்த வீருமே இல்லாமல் உருட்டி வச்சுக்குங்க. உருட்டி எல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த உருட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி மலமலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு உள்ளே ஒன்றா இறக்கி விடுங்க. டைரெக்டாக ஒன்றா உள்ளே போட்டிங்கன்னா அந்த பன்னீர் வெடித்து வீர் விட்டு போயிடும். எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொதிக்கிறதுக்கு ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு இது திறந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போடும்போது இருந்த உருண்டையை விட்டு இப்போ பெரிய உருண்டையை உப்பி இருக்குது. இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஆற விட்டு போட்டு காலையில் எடுத்து இதை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் புது வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.